ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்க மல்லிகை செடிகள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, என்ன பராமரிப்பு கொடுத்தோம் அப்படின்றத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்தை விட இந்த வாரம் பார்த்திங்கன்னா செடியில் ரொம்ப பெரிய மாற்றமே இருக்குது. போன வாரம் பார்த்ததை விட இந்த வாரத்தில் செடிகள் நல்லாவே வேகமாக வளர்ந்துருக்கு. செடிகளுக்கு நல்ல வெயில் கிடைக்க, நல்ல வெயில் இருக்க இடத்துல வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடிக்கடி மழையும் கொஞ்சம் பேஞ்சிட்டே இருக்குது. இந்த டைமில் நம்ம நல்ல உரங்கள் கொடுத்தோம்னா நல்ல வளர்ச்சி அடையும். அதுக்காக நான் கொடுத்த உரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக நைட்ரஜன் இருக்கிற உரம், நல்ல பச்சை காய்கறிகள், அடுத்ததாக பச்சை இலைத்தலைகள், மக்கிய உரம் ரொம்ப நைட்ரஜன் இதில் அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம கொடுக்கும் பொழுது செடி ரொம்ப வேகமாகவே வளரும். நான் நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய புற்கள், அடுத்ததாக களை செடிகளை க்ளீன் பண்ணும் பொழுது இருந்த அந்த வேஸ்டேஜை சின்ன சின்ன துண்டுகளாக கத்திரிக்கோலால் நறுக்கி மண் கலவையோடு கலந்து வச்சுருந்தேன். அது நல்லா மக்கி இப்போ ரெடியாகி இருந்தது. அதை தான் நான் அடி உரமாக கொடுத்துருந்தேன். கொடுத்து ஒரு சில நாட்கள்லேயே நல்ல வேகம் பிடிச்சி செடி வளர ஆரம்பிச்சிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நாட்கள்லேயே நல்ல வேகமான வளர்ச்சி பார்க்க முடிஞ்சுது. இப்போ செடி இந்த அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு.